வணக்கம். நான் உங்கள் அண்ணா விஜயன். இது நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம். பிரபல திரைப்பட நடிகை நயன்தாரா தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது 2040 இந்த டிஜிட்டல் உலகம், இந்த உலகம் எப்படி இருக்கும் அறிவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த களத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்போது காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த செல்ஃபோன்னால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், பாதிப்புகள் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுவதாக இயக்குனர் சொல்ல முற்பட்டிருக்கிறார். பிரதீப் ரங்கநாதன் ஒரு தமிழ் ஆர்வலரான சீமானுடைய மகனாக வர்றாரு. இந்த அலைபேசி, செல்ஃபோன் இந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சத்தியம் செய்து தன்னுடைய தந்தைகிட்ட சத்தியம் வாங்கிட்டு வர்றாரு. ஒரு காலத்தில் அவர் காதல் வயப்படுறாரு. காதல் வயப்படும் போது அந்த காதலி தன்னை ஏற்றுக்கொண்டாளா இல்லையா அப்படின்னு தான் கதை போகுது. செல்ஃபோனே பயன்படுத்தாத ஒருத்தன் எப்படி இவனோட தொடர்பு கொள்ள முடியும், அப்போ இவன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இவன் பொருத்தமானவன் தானா அப்படிங்கிறத ஒரு சூழல் உருவாகும் போது இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனுடைய தொழில் அதிபராக SJ சூர்யா நடிச்சிருக்கிறாரு. அவர் இதை விளம்பரப்படுத்தும் போது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இவர்கள் பார்க்கும்போது இவன் தன் மீது காதல் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறார் கதாநாயகி. அந்த அளவில் இந்த கதை போகுது. இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது மீதி கதை. ஆனால் இந்த கதை சொல்லப்பட்ட விதம் இந்த செல்ஃபோனுடைய அழிவும் பாதிப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முற்பட்டிருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதை விட்டு வழக்கமான ஒரு காதல் பாதையில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பயணிச்சிட்டார். ஆனால் அந்த டேக்கிங்ஸு அந்த எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. சிஜிஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை கோட்டை விட்டதுனால தொடர்ச்சியான ஒரு வெற்றியை கொண்டு வந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்த ஒரு படம் இந்த LIK. இதுக்கு காரணம் பத்திரிக்கையாளர்களை சரியாக அணுகி இதனுடைய ஒரு தன்மையை மக்களிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த PROக்களுடைய வேலை ரொம்ப முதிர்ச்சியற்றதாக தான் இருக்குது. அந்த வகையில் இவர்களுக்கு அது போதிய முதிர்ச்சி இல்லாதனால இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. எப்பயுமே பத்திரிக்கையாளர்களை PROக்கள் மதிக்கணும், ஆனால் மதிக்கிறது இல்லை. அது மாறாக அவர்களை வசைப்பாடுவதும், அவர்களை தாக்குவதும், துன்புறுத்துவதும் தான் இவர்கள் இந்த வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு தோல்வியை தழுவதற்கு காரணம் இந்த PROக்கள் தான். சதீஷ் S2 இவர் பர்சனலாக S2 சதீஷ் அவர் தான் இருக்கிறாரு. அவர் கடந்த காலத்தில் சரியான வேலை செய்யாதனால அவர் சரியாக பயன்படுத்த முடியல. அவருக்கு போதுமான இந்த PRO அப்படிங்கிற ஒரு அறிவு முதிர்ச்சியும் அவரிடத்தில் இல்லை. அந்த வகையில் இந்த படம் தோல்வியை தழுவியது காரணம் இந்த பர்சனலாக பிரதீப் ரங்கநாதனுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த S2 சதீஸ்வரன் இவருடைய வேலைப்பாடு சரியில்லாதனால இந்த படம் தோல்வி அடைஞ்சது. நாமளும் இதை பெரிய மிகைப்படுத்தி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க பிரதீப் ரங்கநாதன் சன்மானங்களாக கொடுத்த சன்மானங்களை பத்திரிகையாளர்களுக்கு கொண்டு கொடுக்கவே இல்லை. அது ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். ஒரு கலைஞர் ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும், பத்திரிகையாளருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பொருளையோ ஒரு அன்பளிப்பையோ இல்லை ஒரு போக்குவரத்து செலவையோ இல்லை ஏதாவது ஒரு சன்மானங்களை கொடுக்கும்போது அது பத்திரிகையாளர்களுக்கு சேர்க்காம இவர்களுக்கு தேவையானவர்களுக்கு மட்டுமே அந்த கொண்டு போய் 10-15 பேருக்கு மட்டும் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் இவங்களே ஆட்டிய போட்டு போகிறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் எதிர்வரும் காலங்களில் PROக்கள் செயல்பாடுகள் அதிகமில்லை இருந்ததுனால அந்த சினிமா உலகத்தை மூடிட்டு போயிட வேண்டியது தான். நடிகர்கள்லாம் தானாகவே முன் பத்திரிகையாளர்களை அணுகி இந்த மாதிரியான விமர்சனங்களை செய்யணும், ஒரு இணக்கமான ஒரு உறவுமுறையை ஏற்படுத்தணும், இடையில் ஒரு புரோக்கர் தேவையில்லை அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அந்த வகையில் பிரதீப் ரங்கநாதனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனைன்னு சொல்ல ஒரு அன்பான ஒரு சொல் தான். இந்த S2 சதீஷை நீங்கள் முதல்ல விட்டு விலகினீங்கன்னா
உங்களுக்கு இனிவரும் காலங்களில் வந்து நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்து ஓடுவதற்கான ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலமாக வந்து தக்கர் லைஃப்பும் இவர் அந்த படத்துலலாம் வேலை பார்த்தாரு. தக்கர் லைஃப்லாம் வந்து பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அது வந்து ஊற்றிக்கிச்சு. அதுக்கு காரணம்னா ஒரு சரியான அணுகுமுறை வந்து பத்திரிகையாளருக்கு இல்லாதனால பத்திரிகையாளர் வச்சு செய்கிறாங்க. அது வந்து நடிகர்களுக்கு தெரியல. அந்த வகையில் இந்த படத்தையும் எல்ஐகேயையும் வச்சு செய்கிறதுக்கு காரணம் வந்து இந்த S2 சர்வீஸு. அதனால் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு படத்துக்கு வந்து பிஆர்ஓக்களை நியமிக்கும் போது அந்த பிஆர்ஓக்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏது அப்படிங்கிறத நல்லா அணுகி அவர்கள் வந்து சரியான ஒரு முதிர்ச்சி உள்ளவர்கள் தானா அவர் வந்து அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்கள் கொடுக்கணும். இல்லைனா நேரடியாக வந்து பத்திரிகையாளர்களை அணுகி நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணலாம். அதுக்காக நாங்கள் வந்து ஆக்டிவ் சினிமா ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய செயலாளர் தான் இருக்கிறேன். எங்களை அணுகும் போது இவர்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி இந்த படத்தினுடைய தன்மையை வந்து முழுசாக தெரிஞ்சு அதன் பிறகு வந்து இது திரைப்படமாக வரும்போது அதுக்கு உண்டான முழு ஒத்துழைப்புகளை நான் வந்து தர முடியும். அது வந்து இந்த இடைப்பட்ட அந்த புரோக்கர்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரோக்கர்னு சொல்கிறது வந்து எனக்கு என்னமோ தவறாலாம் போடலை. ஆனால் தவறாக நினச்சிக்கிட்டு பெரிய தாக்குதல் வந்து அடிதடிகள் எல்லாமே இந்த S2 சர்வீஸ் வந்து செஞ்சிட்டார். ஆட்கள் குண்டர்கள்லாம் வச்சு தாக்குதல்லாம் பண்ணார். அதை நம்ம காவல் ஆணையர்கிட்ட வந்து புகார் அளிச்சிருக்கோம். அதனுடைய விசாரணை வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் வந்து சில குண்டர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலைபேசி வழியாகவும் ராத்திரியில் வந்து எழுப்பி திட்டுறது போது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வசைபாடிகள் நடக்குது. இதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் தவிர்க்கணும்னு சொன்னால் ஒரு முதிர்ச்சி உள்ள பிஆர்ஓக்களை நியமிக்கிறது வந்து நல்ல ஒரு சினிமா உலகம் வந்து தலை தோங்கும். அந்த வகையில் வந்து இந்த படம் தோல்விவிட்டதுக்கு காரணமே வந்து இந்த பிஆர்ஓக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து இவர்கள் வந்து தவிர்க்கப்பட்டாலே வந்து அருமையான ஒரு சினிமா வந்து வளர்ச்சி அடையும். மிகுந்த பொருட்செலவில் வந்து இந்த படங்கள்லாம் எடுக்கும் போது அது வந்து மக்களை போய் சேரணும். அது இல்லாமல் வந்து படம் எடுத்து அந்த பட தயாரிப்பாளர்களுக்கு வந்து பணம் வந்து திரும்ப சேரணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலியாகவும் வேதனையாகவும் இருக்குது. அந்த அளவில் வந்து இது முதிர்ச்சி உள்ளவர்கள் இதை ஈடுபட்டாங்கன்னா பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு எடுக்கக்கூடிய இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும். பத்திரிகையாளர்கள் வந்து அவருடைய வேலையை செய்யணும்னு சொன்னால் வந்து திரைப்பட நட்சத்திரங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ஒரு இணக்கமான ஒரு பாலம் உருவாகணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல சினிமா படம் வந்து திரைப்படம் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத இடத்துல பதிவு பண்ணி மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி. நன்றி, வணக்கம்.